ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல் டைம் ஹைலியோ இல்லை ட்ரெண்டிங் மூவ்ல இருக்கும் பொழுது எப்படி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ஸ் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப் அப்படின்றது எந்த இடத்துக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகி இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுதோ, ஸோ அதில் நம்ம வந்து ஷார்ட்டோ இல்லை வந்து ஆப்போசிட்டில் நடந்தால் லாங் ட்ரேடோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம். சின்ஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், அந்த ப்ரைஸ் வந்து இருக்கலே எல்லா விஆர்ஜி ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மேலேயே போயிட்டுருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவில் இருக்கிற மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சின்ஸ் அந்த மாதிரி டைமில் நம்ம போயிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பிரேக் அவுட் ஃபெயிலியர் எடுக்கிறத விட மார்க்கெட் ட்ரெண்டோட ஃப்ளோவிலேயே போயிட்டு அதே பிரேக் அவுட் ஃபெயிலியர் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அண்ட் அதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்வீக் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து கோல்டு சார்ட்டில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட் தான் வந்து ஒரு ஆல் டைம் ஹை இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணது வந்து செப்டம்பர் 1 அப்படின்ற இடத்துல வந்து ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டு புது ஆல் டைம் ஹைக்கு போயிருக்க ப்ரைஸ் XAU USD இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ஒரே கண்டினியூ அப் ட்ரெண்ட் மூவ் தான். பிகாஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போகும்பொழுதே அப் ட்ரெண்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிரேக் அவுட் ஃபெயிலியர் கான்செப்ட்லேயோ ஒரு எல்டிஎஸ் கான்செப்ட்லேயோ எந்த சேஞ்சஸும் இல்லை. சப்போஸ் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேட் செட்டப் அப்படின்றது என்னன்னு தெரில அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இதை பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஆர்ஜி மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கோல்டில் நான் 2 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிருக்கேன். சின்ஸ் நம்ம வந்து இன்ட்ராடே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து விஆர்ஜி மார்க் பண்ணுறேன். ஸோ 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் செப்டம்பர் 1 ட்ரேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு எப்போது மார்க்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 29 முடிஞ்சிருக்கு. நான் வந்து இதில் விஆர்சி லோ மட்டும் மார்க் பண்ணுறேன். சின்ஸ் இது அப் ட்ரெண்ட் மூவ் பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்றதுனால நான் லாங் ட்ரேட் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் விஆர்சி லோ மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் விஆர்சி லோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் விஆர்சி லோ. பிகாஸ் இந்த 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் எங்கெல்லாம் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிருக்கோ நம்மளோட விஆர்சி லோ அப்படின்ற மார்க் பண்ணுற கான்செப்டில் நான் மார்க் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னோடய விஆர்சி லோ. ஏன் இது விஆர்சி லோ? பிகாஸ் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் புல் பேக், அதுக்கப்புறம் மேலே போய் அகெயின் இப்படியே வந்திருக்கு. ஸோ இது ஒரு ட்ரெண்ட், இப்படி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால் அந்த லோவெல்லாம் எங்கே நடக்குதோ அதை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு ப்ரைஸ் கீழே வருது, புஷ் புல் பேக், புஷ் புல் பேக், புஷ் புல் பேக், புஷ் புல் பேக். ஸோ இது வந்து இப்படி வந்து ப்ரைஸ் புஷ் ஆகி போயிருக்கு. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஹவரில் வந்து நான் எங்கெல்லாம் விசிபிள் ரிவர்சல் ஜோன் நடந்திருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு விஆர்ஜி மார்க் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரு விஆர்ஜி லோ. இந்த லோ வந்துட்டு போனதுனால இது ஒரு விஆர்ஜி லோ. அண்ட் அகெயின் இந்த ஒரு லோ நடந்து இது போயிருக்கு, இது ஒரு விஆர்ஜி லோ. மறுபடியும் இங்கே நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு விஆர்ஜி லோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே ஒரு விஆர்ஜி லோ இருக்குது. ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் நான் வந்து 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிட்டேன். ஸோ விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணுறது எப்படின்றதையும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆர் பிரேக் அவுட் ஃபெயிலியர் வீடியோவில் ட்ரிக் 6 ட்ராப் ரூல்ஸ் ஃபார் செட்டப் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணுறது எப்படின்றதையும் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் 1 செப்டம்பர் 19 வரைக்கும் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 19 டேஸ் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி நம்ம பிஓஎஃப் அப்ளை பண்ணி பார்த்தா அதோட ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம 15 மினிட்ஸில் ட்ரெண்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். பிகாஸ் விசிபிள் ரிவர்சல் ஜோன் வந்து 2 ஹவர்ஸில் மார்க் பண்ணோம்னா நம்மளோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் வந்து ஆப்வியஸ்லி 15 மினிட்ஸ் தான். 6 டைம்ஸ் லோவராக இருக்கணும். அதனால குறைஞ்சபட்சம் 15 மினிட்ஸ் அப்படின்றது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். விஆர்ஜி மார்க் பண்ணது எல்லாத்தையும் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக மார்க் பண்ணி அது விஆர்ஜி லோ அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகுமா?
இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். விஆர்சி லோஸ் எல்லாம் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 1 நம்ம ஆரம்பிக்கலாம். சின்ஸ் ஆகஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வரல. ஸோ அதனால் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் 1 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு ரூல் மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயும் சின்ஸ் ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். மேபி நம்ம ஷார்ட் ட்ரேட் கிடைச்சாலும் அது எடுக்க போகிறதில்ல. லாங் ட்ரேட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறதுனால நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நம்மளை வந்து இந்த ட்ரேட்ஸை ஃபைனலாக முடிக்கும் பொழுது நம்மளை காப்பாற்றும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 1:2 அப்படின்றத எப்பயும் யூஸ்வலாக மினிமம் 1:2 வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அது இல்லாமல் சின்ஸ் நம்ம ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால நம்ம 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சதுனா நமக்கு மிக நிச்சயமாக பத்தாது. ஸோ அதனால ரிவார்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தான் தெரியுது ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால ஸோ நமக்கு ஃபேவராக போகிற ப்ரைஸை வந்து நம்ம மேக்ஸிமம் ரிவார்டை அதுலேருந்து எடுக்க பார்க்குறோம். ஸோ அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரிஸ்க் டு ரிவார்டு வந்து 1:5 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் 15 மினிட்ஸில் உள்ள வந்தோம்னா இது ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஸோ 2 ஹவர்ஸில் இது விசிபிள் ரிவர்சல் ஜோன் இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ப்ரைஸ் இங்கே வந்து இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகுது. ஸோ நம்ம வந்து இங்கே லாங் ட்ரேட் எடுப்போம். குறைஞ்சபட்சம் 5 ரிஸ்க் டு ரிவார்டு இல்லையா? ஸோ நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணாலும் இல்லை ஓன் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணாலும் மினிமம் ஒரு 0.5% ஆர் 1%குள்ளே தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ 1% ரிஸ்க் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் மூவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல லாங் ட்ரேட் எடுக்கிறீங்க 3474 ஒரு லாங் ட்ரேட். இது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்குமா? 3469 அப்படின்ற இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிகாஸ் இதுதான் பிரேக் அவுட் ஃபெயிலியர். இங்கே வந்துச்சு, பிரேக் ஆச்சு, இமீடியட்டாக ரிவர்சல் ஆகும்போது இந்த ஷார்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்னு நம்ம பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரேடில் இறங்குறோம். ஸோ குறைஞ்சபட்சம் வின் ரேட் 5 இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே லாங் ட்ரேட், இங்கே இதுதான் உங்களோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட் எப்போ ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அன்றைக்கே வந்து உங்களோட டார்கெட்டும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது 1:5. ஸோ இது ஒரு வின் ட்ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ட்ரேட் எங்கே ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னா அகெயின் நெக்ஸ்ட் டேவே செப்டம்பர் 3 அன்னைக்கு இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன். ப்ரைஸ் வந்துச்சு, இம்மிடியட்டாக ரிவர்சல் ஆனதுனால நம்ம வந்து லாங் ட்ரேட் எடுக்க போகிறோம். விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ கிட்ட தான் என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ இதுலேயும் வந்து நம்ம இது மேலே போகுமா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இது எப்போ போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா இட் டுக் 1 டே, ஒரு நாள் கழித்து தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. பட் இது நம்ம ஷார்ப்பாக 1:5 வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம ரூல் பேஸ்டாக போகிறது அப்படின்னாலும் 1:5 வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வின் ட்ரேட். ஸோ ரெண்டாவது வின் ட்ரேட். ஸோ அடுத்த ட்ரேட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 9. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் ட்ரேட் கிடச்சிட்டே இருக்குமா அப்படின்னா நம்ம வந்து அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால அந்த லாங் ட்ரேட்ஸ் அந்த அப் ட்ரெண்ட் மூவில் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம ஒரே டைரெக்ஷனாக லாங் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் டெய்லியும் அடுத்த நாளும் கிடைக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு 2-3 நாள் கேப் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது தான். எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுது அப்போ எடுக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல விசிபிள் ரிவர்சல் ஜோன், இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகுது ப்ரைஸு, நம்ம லாங் ட்ரேட் எடுக்கிறோம். சின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ 1:5 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இந்த கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல லாங் ட்ரிகர் ஆச்சு, இது ஸ்டாப் லாஸ் தான். பட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 1:1.5 1.4 போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா நோ. பிகாஸ் நம்மளோட ரூல்ஸ் வந்து மினிமம் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்தால் தான் எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரேடை நான் ஃபெயில் ட்ரேட்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபெயிலியர் ட்ரேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே விசிபிள் ரிவர்சல் ஜோன் நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன் 2 ஹவரில் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு லாங் ட்ரேட் ட்ரிகர் ஆகுது. கரெக்ட். இங்கே வந்துட்டு இமீடியட் ரிவர்சல், நம்ம லாங் ட்ரேட் எடுக்கிறோம், கீழே ஸ்டாப் லாஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோவா இருக்கும் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. குறைஞ்சபட்சம் இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். இவ்வளோ தூரம் வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல லாங் போனது இவ்வளோ தூரம் வந்துருந்து அப்படின்னா அது வந்து வின் ட்ரேட். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தான் வந்துச்சு, 1:1 தான் மேலே வந்திருக்கு, கீழே வந்துட்டு இந்த ஏரியாவில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இதை நான் வந்து ஃபெயிலியர் ட்ரேட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து அந்த செட்டப் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிடையாது. அகெயின் தட் இஸ் இமீடியட் ரிவர்சல் ஆர் யூ கேன் கன்சிடர் தட் ஆஸ் அ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்.
செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரை பற்றியும் ஒரு பெரிய டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு இந்த இடத்துல வரலாம், டாப் ரைட்டில் வரும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியருங்கிறது வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியரோட செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஸோ அதையும் வந்து நம்ம பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படின்றத கன்சிடர் பண்ணும். ஸோ அகைன் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. நம்மளோட லாங் ட்ரேட் இந்த இடத்துல எடுப்போம். அதோட ஸ்டாப் லாஸ் கீழே. நம்மளோட மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் 1:5 இல்லையா? ஸோ அது எங்கே போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, மேபி இட் டுக் another 1 or 2 days. ஸோ இந்த ஏரியா வரும்பொழுது, அதாவது இங்கே வரும்பொழுது தான் 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் கன்சிடரிங் திஸ் as a win trade. ஸோ இன்னொரு ட்ரேட் அப்படின்றது இது விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். இம்மிடியட் ரிவர்சல் இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து இம்மீடியட்டாக ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கலர் கேண்டலுக்கு அப்புறம் இந்த இடத்துல லாங் எடுக்கிறேன். பட் எடுத்த உடனே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ திஸ் அ ஃபெயிலியர் ட்ரேட். ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் அகெயின் நான் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியருக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து லாங் ட்ரேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சின்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் ஆக்சுவலாக நம்மளோட ட்ரேட் செட்டப் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்டில் இது வந்து பிஓஎஃபோட செட்டப் கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த ட்ரேட் வந்து ஃபெயிலியர் தான். ஸோ அகெயின் ஒன் மோர் அட்டெம்ப்ட் இங்கே புஷ் பண்ணும் பொழுது நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் யூஸ் பண்ணி அங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எடுக்க முடியாது. நம்மளோட லிமிட் ஆர்டரில் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கிறோம். ஸோ லிமிட் ஆர்டரில் இங்கே என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ மினிமம் 1:5 இல்லையா? ஸோ இது வந்து ஒரு வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் 1:5 ரேஷியோ கிடச்சிருச்சு. இது வின் ட்ரேட். ஸோ அகெயின் இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன். இது வந்து ஃபெயிலியர் ட்ரேட். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இமீடியட்டாக ரிவர்சல் ஆச்சு. லாங் ட்ரேட் எடுக்கிறோம். இது கீழே ஸ்டாப் லாஸ் 1:5 போச்சான்னு கேட்டால் இல்லை. என்ட்ரி எடுத்தோடனே ஸ்டாப் லாஸ் ஹிட். அகெயின் அடுத்து இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன், ரைட்? ஸோ இந்த கேண்டிலில் வந்து கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதை வந்து மேபி தட் குட் பி எ நியூஸ். அந்த நியூஸ் டைமில் ட்ரேடும் பண்ண முடியாது, இந்த இடத்துல எடுக்க முடியாது. சரி, அடுத்து ஒரு இன்னொரு என்ட்ரி கிடைச்சா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ அதையும் ட்ரேட் எடுக்கிறோம், லாங் ட்ரேட். இந்த இடத்துல என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ். 1:5 வேணும் இல்லையா? நோ. ஸோ அது 1:1 கூட போகல. கீழே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அகெயின் ரிவர்சல் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல வந்து 2 ஹவரில் போனீங்க அப்படின்னா இது ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோனாக மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு லாங் ட்ரேட், இது கீழே ஒரு ஸ்டாப் லாஸ். அகெயின் ப்ரைஸ் மேலே போகுது. 1:5 வேணும், 1:2 போச்சு. 1:2 போனால் எக்ஸிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா நோ. பிகாஸ் மினிமம் 1:5 வேணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து புக் பண்ணல. 1:2 வந்து புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிடக்கூடாது. புக் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு சக்ஸஸ் ட்ரேட் தானே அப்படின்னு காட்டக்கூடாது. 1:5 வந்தால் தான் அது வின் ட்ரேடாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அகெயின் திஸ் இஸ் another failure ட்ரேட். வேறு அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேட்ஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் இதில் எவ்வளோ ட்ரேட்ஸ் நடந்திருக்கு, அப்படி எவ்வளோ ஃபெயிலியர் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 ஃபெயிலியர் ட்ரேட் செப்டம்பருக்கு அப்புறம். வின்னான ட்ரேட் வந்து 1 2 3 4 4 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். ஸோ 10 ட்ரேடில் 6 ஃபெயிலியர், 4 சக்ஸஸ். பட் நீங்கள் வந்து ஒரு ஈஸி கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். 1% இதில் வந்து டார்கெட் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 ட்ரேடில் 6 ட்ரேட் ஃபெயிலியர் மைனஸ் 6% அவுட்டு. ஸோ 4 ட்ரேட் சக்ஸஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து 5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிறதுனால ஸோ 4 ட்ரேடில் 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 6 ட்ரேட் ஃபெயிலியர் அப்படிங்கும்போது 6% அவுட். ஸோ 20 - 6 ஸ்டில் இன்னும் வந்து 14% வந்து நீங்கள் எடுத்த ட்ரேட் ஆர் வச்சிருக்கிற அக்கௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 1:2 போயிடுச்சு, 1:1 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து 1:5 1:4 அப்படின்ற ஒரு ரிஸ்க் ரேஷியோ கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ரூல்லேருந்து நீங்கள் பிரேக் பண்ணிக்கவே கூடாது. 1:3 வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட தொடர்ந்து 2-3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பொழுது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் ட்ரா டவுன் நோக்கி போகும். அப்போ
அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வின் பண்ணுற ட்ரேடை பெருசாக பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் 3வது ட்ரேட் அந்த 2 ஃபெயிலியரையும் தாண்டி உங்களை வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கும். அக்கௌண்ட் வந்து ட்ரா டவுனில் இருக்காது. அதனால ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை குறைஞ்சபட்சம் 1:4 1:5க்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா தட் வில் பி வெரி நைஸ். ஸோ இதை வந்து கோல்டில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஃபாரெக்ஸில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேணால் அப்ளை பண்ணலாம். இது ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் மேபி இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மூவ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் லுக் ஃபார் ஒன்லி லாங் ட்ரேட் இன் பிஒஎஃப். சப்போஸ் வந்து ஆல் டைம் லோவில் இருக்குது ஆர் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கும்போது விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோவை மார்க் பண்ணாமல் ஹையை மட்டும் மார்க் பண்ணி அதில் நீங்கள் ஷார்ட் ட்ரேட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எல்டிஎஸ் கான்செப்டில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து பயங்கரமாக புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எப்பயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி லாஜிக்கலாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பி எ பெட்டர் ட்ரேடர் டுமாரோ. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றியும் அன்பும்.